பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று தேவன் உங்களோடு பேசும் வார்த்தை ஆதியாகமம் 15:1. நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். இந்த வார்த்தை கர்த்தர் நமது பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதை நினைவூட்டுகிறது. வேதத்தில் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தான் நிறுத்திய பொற்சிலையை வணங்காத காரணத்தினால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினியில் போட உத்தரவிட்டார். அப்பொழுது கூட அவர்கள் பயந்து, எங்களை அக்கினியில் போட வேண்டாம், நாங்கள் சிலையை வணங்குகிறோம் என்று சொல்லாமல் தேவன் மேல் வைராக்கியம் பாராட்டி அவர் மேல் உறுதியான நம்பிக்கையோடு நின்றார்கள். அதனால் அக்கினி ஜுவாலையில் போட்டபோதும் கூட ஒரு மூடி கூட கருகாமல், ஒரு சேதமும் அணுகாமல், கேடயமும் பலனுமாய் தேவன் நின்றார். அதுபோல நாமும் தேவனை குறித்த காரியத்தில் உறுதியோடும் வைராக்கியத்தோடும் நிற்போம். தேவன் ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார், விட்டு கொடுக்கவும் மாட்டார். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். நீங்கள் எழும்புங்க, கர்த்தர் உங்களை எழுப்புவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.